ஹலோ கைஸ், இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா செம்பரம்பாக்கம் டேமுக்கு வந்திருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த சன்ரைஸு, இந்த தண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்குலாம் சூப்பராக இருக்கும். இப்போ நான் எங்கே போக போகிறேன்னா, அங்கே தெரியுது பாருங்கள், வீடியோ காட்டிவினேன், அங்கே தெரியுது பாருங்கள், அந்த கோபுரத்தில் தான் போக போகிறேன். அங்கேயும் வந்து உங்களுக்கு காட்டுற லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதேமாதிரி அந்த சைடும் காட்டியிருக்கேன் வீடியோவில். அந்த சைடும் உங்களுக்கு லொக்கேஷன்லாம் நல்லா இருந்துச்சுன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்குலாம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு சண்டேல என்ஜாய் பண்ணோம், எனக்கு ஒரு 7 hours வந்து எனக்கு நல்ல ஒரு டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து இந்த டேமனை வந்து தண்ணி நின்று பார்த்துட்டு காத்து வாங்கிட்டு சூப்பரா போகலாம். சூப்பர் பீச்சில் எப்படி காத்து வருமோ அதே மாதிரி டேமுக்கிட்டே வந்து காத்து நல்லா வரும். நீங்க வந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு இந்த வியூலாம் பார்த்துட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி அலோடு வந்து 10 மணில இருந்து ஈவினிங் வந்து 4 மணி வரைக்கும் தான். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் தேவைப்படுது, ஒரு யூடியூபருக்கு தேவைப்படுது, ஒரு வீடியோ, ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு எதனா தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக குன்றத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். நல்ல பேக்ரவுண்ட் லொக்கேஷன்லாம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இன்ஸ்டா ஃபோட்டோலாம் வந்து தரமாக போடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, பாருங்கள் எவ்வளோ தூரம். இந்த மாதிரி இந்த செம்பரம்பாக்கம் டேமை வந்து திறந்தாலே மழை டைமில் குன்றத்தூர், பல்லாவரம், அதுக்கப்புறம் பம்மல், அனகாபுத்தூர், தண்டலம் ஏரியாக்கள் வந்து பாதிக்கப்படும் மழை டைமில். இங்கே தண்ணி ரொம்பிட்ட பிறகு 3000 கண்ணாடி 4000 கண்ணாடி வந்து திறந்து விடப்படுகிறது அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகும்னா நல்லா பதட்டத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி டேம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. சென்னைக்கு வந்து புதுசாக இருக்கவங்களுக்குலாம், இந்த சைடில் இருக்கவங்களுக்குலாம், இந்த குன்றத்தூர் சைடு, பம்பல் சைடு இருக்கவங்களுக்குலாம், அவங்களுக்கு வந்து அந்த செம்பரம்பாக்கம் டேம் எங்கே இருக்குன்னா, இந்த குன்றத்தூர் புது பைபாஸ் இருக்குல்ல, அது பக்கத்தில் இந்த டேம் இருக்குது. குன்றத்தூர் தேருக்கு பேக் சைடில் அப்படியே கரெக்டாக லொக்கேஷன். நீங்கள் நிறைய பேர் வந்து சுற்றி பார்க்கலாம் அந்த இடத்துல. இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் இடத்தெல்லாம் காட்டுறேன், பேக்ரவுண்ட் லொக்கேஷன் உங்களுக்கு அது ஃபோட்டோக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுமா பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ரொம்ப ஆழம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த டேம் வந்து. வரவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அதேமாதிரி சன்ரைஸ் ஒரு 4 மணிக்கு மேலே நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்கலாம். சன்ரைஸ் மாதிரி அங்கே கரெக்டாக அந்த தண்ணிக்கும் அந்த சூரிய வெளிச்சத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. வியூவு அழகாக அந்த பேக்ரவுண்ட் லொக்கேஷன் வச்சு நீங்கள் ஃபோட்டோலாம் சூப்பராக எடுத்து அப்லோட் பண்ணலாம் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில். அதேமாரி ரீல்ஸ் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா கூட உங்கள் பேக்ரவுண்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுமாரி நம்ம இங்கே இருக்க லோக்கலில் இருக்கவங்க வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ண இங்கே வருவாங்க, இந்த வியூ பார்க்க வருவாங்க, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி வரணும்னு தோணுச்சுன்னா வாங்க. ஆனால் காலையில் ஒரு 10 மணிக்கு வந்தோம்னா ஒரு 3-4 மணிக்குள்ளே கிளம்பிடுங்க. அதுக்கப்புறம் பர்மிஷன் கிடையாது இங்கே. காய்ஸ், இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட அந்த லொக்கேஷனை வந்து நான் நெருங்கிட்டேன். எந்த லொக்கேஷன்னா அப்படியே காட்டுறேன். அதோ இந்த லொக்கேஷனில் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம், அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதேமாரி வியூ பாருங்கள். டைம் வந்து இப்போ வந்து டைம் கரெக்டாக என்ன ஆகுது, 5:12. ஆமாம், 5:13 ஆகுது. அந்த 5:13க்கு வியூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. தண்ணிக்கு அந்த சூரியனுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபோட்டோஸ்க்கெல்லாம். அதே மாதிரி தண்ணியோட அலையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி இந்த இடத்துல பார்க்கலாம். நிறைய பேர் ஃபர்ஸ்ட்லாம் குளிப்பாங்க, இப்போலாம் வந்து குளிக்கிறதுக்கு அளவு இல்லை. நல்ல பெரிய காம்பவுண்டாக போட்டு சும்மா சேஃப்டியாக கட்டி அந்த அளவு காம்பவுண்டு மேலே ரோடெல்லாம் போட்டு சூப்பராக அது வந்து லென்த் பண்ணி அழகாக மேலே நடக்கிற மாதிரி, நடந்துக்கிட்டே நம்ம அந்த தண்ணியை பார்க்குற மாதிரி, சூரியனை பார்க்குற மாதிரி அழகாக கட்டியிருக்காங்க. இப்போ வந்து நான் அந்த இடத்துக்கு போகிறேன். அந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும் என்ன அதுன்றது எனக்கும் தெரியல. அதனால நான் அதை போய் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். ஓகே ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி லொக்கேஷன் காட்டினதுக்கு எனக்கு ஒரு ஓகே ப்ரோ, நான் ஒரு சண்டே என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் காட்டினீங்க ப்ரோ யூடியூப் சேனலில் அப்படின்னீங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். இப்போ தான் நான் புதுசாக வீடியோ சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து எந்தளவுக்கு ஒர்த் ஆகும் அப்படின்னு தெரியல, எனக்கு பேச வரதானு எனக்கு தெரியல. என்னன்னா, நான் வந்து மலிவான பொருட்கள்லாம் வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், எவ்வளோ வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்ட்டு. அந்த வீடியோவை வந்து அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். அதேமாரி சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ஓகே, ரொம்ப செலவே பண்ணாமல் சும்மா ஒரு 50 ரூபா 100 ரூபா பெட்ரோல் போட்டு வந்து ஒரு வியூ மாதிரி சும்மா தண்ணி இருந்து மேலே நல்ல காற்றோட ஒரு சும்மா ஒரு பீச்சில் நின்னா எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீலோட நான் இங்கே பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது, இந்த மாதிரி ஒரு வியூ தேவைப்படுது, நான் இதை ரசிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக குன்றத்தூருக்கு பின்னாடி இருக்க செம்பரம்பாக்கம் டேம் தான் இது. இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், சென்னைக்கு புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்காக தான் நான் இந்த சேனலே ஓப்பன் பண்ணியிருக்கேன். சென்னைக்கு புதுசாக வரவர்களுக்காக தான் நம்மளுடைய சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த உள்ள வந்து அலோவ் கிடையாது போல, கேட்டு வந்து சாத்திருக்காங்க. அது மாதிரி செக்யூரிட்டியும் அலோவ் பண்ண விடலை, வெளியே இருந்தே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால உள்ளே போக முடியல.
வாட்டர் சப்ளைவா? மெட்ரோ வாட்டர். ஓகே. மெட்ரோ வாட்டர். அந்த டவரு. சூரியன் மறையறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்தோம். சூரியனும் மறைஞ்சிருச்சு, நாங்களும் மறையிறோம். அடுத்த வீடியோல பார்ப்போம். டாட்டா பாய் பாய். ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ள நம்ம வாழ நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த வட்டம் தான் நம்ம வாழ்க்கையை நம்ம முடிவு செய்கிறது தான் இங்கே தப்பு. நீ ஆசைப்படுற வாழ்க்கையை உனக்கு இஷ்டம் போல வாழ்ந்துரு. ஏன்னா மற்றவங்க சொல்கிறத கேட்டு உன் ஆசையை அடமானம் வச்சிடாத. உன்னோட வாழ்க்கையில் நீ தொலைச்ச ஆசைகளை திரும்பவும் நீ மீட்க முடியாது.